தலைப்பில் ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் பொய் யார் சொல்வா? பொய் யார் சொல்லுவாங்க? பிசாசு தான் பொய் சொல்லுவான். அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகள் பொய் சொல்லலாமா? பொய் சொல்லவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்தில் பார்க்குறோம். என்னாகமும் 23 என்னாகமும் 23 என்னாகமும் 23 19வது வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனப்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அல்லேலூயா. அல்லேலூயா. விலையாம் சொல்கிறார். அல்லேலூயா. பாலாக் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும். நீ பெரிய தீர்க்கதரிசி, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஒரு பெரிய கூட்டம் வருகிறது, அவங்க அநேகர் ஜெயம் எடுத்து கொண்டு வருகிறார்கள், அதனாலே நீர் அவங்களை சபித்தால் நான் உனக்கு அதிகமான வெகுமானம் உனக்கு தருவேன். உடனே இவர் பாலாக் ராஜா அழைத்ததினாலே அழைப்பை ஏற்று புறப்பட்டு செல்கிறார். செல்லுகிற இடத்திலே தேவ தூதனால் அவருக்கு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் என் ஜனங்கள், அவர்களை நீ சபிக்கக்கூடாது, நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று. அல்லேலூயா. அதனால தான் இங்கே அவர் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனப்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அல்லேலூயா. இதுவும் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் யாரை ஆசீர்வதிக்கிறாரோ அவர்களை நம்ம சபிக்கக்கூடாது. இங்கே முக்கியமாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அதிகமாக நேசித்தார். நாமும் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கோம், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், நம்மையும் அதிகமாக ஆண்டவர் நேசிக்கிறார். அதனால் நம்ம வாயிலிருந்து பொய்யெல்லாம் வரக்கூடாது. பொய் சொன்னால் நரகத்துக்கு தான் போண்டியது இருக்கும். எப்போதும் உண்மையை தான் பேசணும். அல்லேலூயா. பாருங்க, அல்லேலூயாவுக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் பிள்ளையாம் பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை மீறி போனதுனால இவனுடைய பின்னான வாழ்க்கை இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை கொன்று போட்டார்கள். அல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 89 சங்கீதம் 89 35வது வசனம். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன். அல்லேலூயா. தாவீது பாருங்க, ஒரு ஆடு மேய்க்கிறவன். தன்னுடைய தகப்பன் வீட்டு ஆட்டை அவன் மேய்த்து கொண்டிருந்தான். பாருங்க, ஒரு சின்ன ஆடு மேய்க்கிற சின்ன தொழிலாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவனாக இருந்தான், உத்தமனாக இருந்தான். ஆடு மேய்க்கிற அந்த இடத்திலும் அவன் ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தான், சோத்தரித்து கொண்டிருந்தான். அதனால தான் பாருங்க, அளவில்லாத அபிஷேகம் அவன் மேலே ஊற்றப்பட்டு கொண்டிருந்தது. அது மட்டும் அல்ல, சில நேரத்தில் அவன் ஆடுகள் கரடிகள் பிடித்து கொண்டது போதும், சிங்கங்கள் பிடித்து கொண்டது போன போதும் அவைகள் வாய்களிலிருந்து தன்னுடைய ஆடுகளை எல்லாம் தப்பிக்க செய்தான். பெரிய கோரியாத்தை நின்ற போது கூட எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் பயந்தார்கள், ஆனால் தாவீது பயப்படவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நமக்கு அளவில்லாத அபிஷேகம் வேணும். அதுதான் ஒரு விஷயம் என் பரிசுத்த பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். அல்லேலூயா. அப்படினால் அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளைகளோடு ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் பேசியிருக்கிறார்.
அவனோடு பேசியிருக்கிறார். அல்லேலூயா. தாவீதே, நீ ஆடு மேய்த்து கொண்டிருந்தாலும் ஆட்டின் மந்தையின் பின்னால் இருந்து உன்னை வேர் பிரித்து இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கே உன்னை பெரிய ராஜாவாக மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், வெளிப்படுத்தல் இல்லாமல் கிறிஸ்துவ வாழ்க்கையே கிடையாது. ஆண்டவர் பேசும்போது தான் நம்ம பரிசுத்தமாக வாழ முடியும், உண்மையோடு உத்தமத்தோடு வாழ முடியும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இங்கே உட்கார்ந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னோடு பேசாவிட்டால் நிச்சயமாக நீ பரலோக ராஜ்யத்துக்கு வருவது மிகுந்த கடினமாம். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னோடு பேசும்போது தான் உன் பாவத்தெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்துவான். என்னோடு ஆண்டவர் பேசாவிட்டால் இந்த ஊழியத்துக்கே நான் வந்திருக்கவே மாட்டேன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பேசி பேசிதான் இந்த ஊழியத்திலே என்னை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அதனால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே, தேவனோடு பேசும் ஐக்கியத்துக்குள்ளே நீங்கள் வர வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும், ஆண்டவரே என்னோடு பேசும், நீர் என்னோடு பேசுவதற்கு என்ன தடை இருந்தாலும் எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே என்று கேட்கும்போது ஆண்டவர் வெளிப்படுத்துவார். பரலோக ராஜ்யத்துக்கென்று அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளோடு ஆண்டவர் பேசுவார். சினிமா பார்க்குற யாரோடு ஆண்டவர் பேச மாட்டார். குடிகாரனோடு ஆண்டவர் பேச மாட்டார். விபச்சாரியோடு ஆண்டவர் பேச மாட்டார். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து, எப்போ நீ ஞானஸ்தானம் பெற்றாயோ ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும். அல்லேலூயா. நீ ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்காதபடி உலக பிரகாரமாக ஜீவித்தால் முன்னிலைகளை பார்க்கிலும் பின்னிலை அதிக மோசமாயிருக்கும். நான் ஒரு இரவு கூட்டம் நடத்திய போது ஒரு சகோதரி வருவார்கள். அப்போது நான் ஜஸ்ட்டு இந்த சுவிசேஷ ஊழியங்களை செய்து கொண்டிருந்தேன். ஒரு போதகராகவோ ஒரு சர்ச்சோ நடத்தவில்லை. அல்லேலூயா. அந்த நாட்களிலே ஒரு சகோதரி வருவார்கள். அல்லேலூயா. அவங்களுக்கு இருந்தது பொல்லாத ஒரு வியாதி. அந்த பொல்லாத வியாதியிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். நானும் சத்தியத்தை சொல்வேன், நீங்கள் முழுகி ஞானஸ்தானம் எடுக்கணும். நான் ஊருக்கு சென்றிருந்த போது, வெக்கேஷனில் ஊருக்கு சென்ற போது ஒரு 1.5 மாதம் ஊருக்கு போவேன். அந்த நேரத்தில் அவங்க ஏதோ ஒரு ஆலயத்தில் பதவி கொடுக்காமலே பதவிக்காக போயிட்டாங்க. அல்லேலூயா. பின்னால் வந்த விளைவு முன்னிலை பார்க்கலும் பின்னிலை அதிக மோசமாயிட்டது. ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த சகோதரிக்கு இப்படிப்பட்ட ஒரு பலகீனம் வந்திருக்கிறதே, இதிலிருந்து ஒரு முழு விடுதலை கொடுங்க ஆண்டவரே என்று. ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் துக்கப்படாத ஒருவளுக்காக நீ ஏன் துக்கப்படுகிறாய்? அதனால தேவ பிள்ளைகள் எச்சரிக்கை, பின்வாங்கி போகக்கூடாது. சினிமாவுக்காக பின்வாங்கி போகாதே, பதவிக்காக பின்வாங்கி போகாதே. முன்னிலையை பார்க்கலும் பின்னிலை அதிக கேடானது உனக்கு வரும். ஒரு முறை தேவன், என் வாழ்க்கையிலும் தேவன் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். அல்லேலூயா. பாவம் செய்த போதெல்லாம் தண்டித்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் தண்டனை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் என்பதை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஆனால் துணிகரமாக நீ பாவத்தை செய்வாயானால் பின்னிலை அதிக மோசமாக இருக்கும் என்பதை உணர்ந்து மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. புதிய எருசலேம் ஜெப வீடு ஆசீர்வதிக்கிற ஒரு சபை. அல்லேலூயா. பின்வாங்கி நீ போவாயானால் முன்னிலையை பார்க்கிலும் பின்னிலை அதிக மோசமாகும். தேவ ஆவியானவர் இன்றைக்கும் பேசிக்கொண்டே இருக்கிறார். சபையில் உள்ள அநேகருக்காக பேசிக்கொண்டிருக்கிறார். மனம் திரும்புங்க. அல்லேலூயா. பொய்யான வாழ்க்கைகளுக்கெல்லாம் செல்ல வேண்டாம். அல்லேலூயா. உனக்கு கொடுத்த சபையில் உண்மை உத்தமாயிரு. தேவன் உன்னை அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இதே போல ஐசையா சாப்டர் 63, ஐசையா 63 8வது வசனம். நான் என் கோபத்திலே ஜனங்களை மிதித்து இல்லை, அவர்கள் என் ஜனங்கள் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாது இருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். அல்லேலூயா. இஸ்ரவேலை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. அல்லேலூயா. எப்போதுமே இஸ்ரவேலை ஆண்டவர் நேசித்தவர். அல்லேலூயா. அல்லேலூயா.
இஸ்ரவேல் ஆண்டவருடைய கரத்துக்குள்ளே அடங்கி ஒடுங்கி இருக்கும்போது ஆண்டவர் எல்லா ராஜாக்களையும் அவர்களுக்கு கீழே அடிமைப்படுத்தி கொண்டிருந்தார். ஆனால் பின்வாங்கின போது அந்நிய ராஜாக்கள், சின்ன ராஜ்யத்துக்கு அரசாட்சி செய்தவர்கள் கையில் கூட அவர்களை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அவங்க எப்போ உணர்ந்தார்களோ உடனே ஆண்டவர் என்ன செய்வார்? ஒரு இரட்சகரை அனுப்பி ரட்சிப்பார். அல்லேலூயா. திருவிருந்து எடுக்க போகும் தேவ பிள்ளையே, நீ இதனால் வரையிலும் எந்த பாவம் செய்திருக்கலாம். அல்லேலூயா. இனி வரும் நாட்கள், கடைசி நாட்கள் வந்துவிட்டது. கொரோனா போன்ற பொல்லாத வியாதிகள் இன்னைக்கு உலகம் எங்கிலும் உலாவிக் கொண்டிருக்கிறது. பாத்திரத்திலையும் கொரோனா இருக்கான், செவத்திலையும் கொரோனா இருக்கான். அல்லேலூயா. அதனால மிகுந்த ஜாக்கிரதை. அல்லேலூயா. பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் வாழ்வடைவான். பாவத்தை மறைச்சி ஸ்டைலுக்கு வந்து திருவிருந்து எடுக்கிறது, பொய் புரட்டான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஐயோ! இட கடைசி காலம். ஆண்டவருடைய வேதம் தான் இன்னைக்கு நிறைவேறி கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அவர்கள் என் ஜனத்தார் என்று அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்று சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். அல்லேலூயா. அதனால் உண்மையோடு உத்தமத்தோடு ஆண்டவருடைய வேதத்துக்கு நம்ம பயந்து ஜீவிக்கும் போது தேவன் நமக்கு இரட்சகராயிருப்பார். அல்லேலூயா. எந்த கொரோனா வியாதியாக இருக்கலாம், எந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாத வியாதி, எந்த வியாதியும் நம்மை அணுகவே அணுகாது. அல்லேலூயா. நம்மை சுகப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. புதிய எருசலேம் ஜெப வீடு புதன்கிழமை தோறும் செபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். சபையில் அநேகருக்கு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். எனக்கு விடுதலை கொடுத்தார் ஆண்டவர். மரண பள்ளத்தாக்கிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார் ஆண்டவர். இது ஒரு பெதஸ்தா குளம் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால மிகுந்த ஜாக்கிரதையாக நம்முடைய புதிய எருசலேம் ஜெப வீட்டார் வாழ்வோம். அல்லேலூயா. அதே போல அல்லேலூயா. முகிசோதம் அபுகுக் அபுகுக் 2வது அதிகாரம், அபுகுக் 2வது அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, புதிய எருசலேம் ஜெப வீட்டார் அநேகரை பற்றி ஆண்டவர் இந்த நாளில் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால மிகுந்த ஜாக்கிரதையாக மனம் திரும்புங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த திருவிருந்தில் கூட உங்களை முழுமையாக அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து வந்து திருவிருந்தில் பங்கு கொள்ளுங்க. அல்லேலூயா. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். ஆண்டவர் பேசுவதை பார்த்து எனக்கே ரொம்ப சோர்வு. ஆண்டவரே அவர்களை தள்ளியாதையும், அவர்களை ரட்சியும், அவர்களை காப்பாற்றும். அல்லேலூயா. இப்படித்தான் ஒரு சகோதரன் அதிகமாக என்னை பேசிவிட்டார். உடனே ஆண்டவர் பேசினார். என்ன 1 வருஷத்தில் அவர் இந்த இடத்துல வருவான். அல்லேலூயா. எப்படிப்பட்ட நிலைமையில் வந்தார்? பொல்லாத ஒரு வியாதியோடு. அல்லேலூயா. நான் சொன்னேன் வரலாமான்னு சொன்னேன். வாங்க ஜெபம் பண்ணோம், தொடர்ந்து வாங்க, ஆண்டவர் இந்த வியாதியிலிருந்து உங்களுக்கு நிச்சயமாக விடுதலை கொடுப்பார் என்று. அல்லேலூயா. ஆனால் அவங்க வரையில் அவங்க மரணம் எப்படி, அவர் மரணம் எப்படி இருந்தது? ஆண்டவர் சொன்னது போல துர்மரணம். அல்லேலூயா. அதனால் தேவப்பிள்ளையே, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, தேவன் எனக்கெல்லாம் ஆண்டவர் பேசாவிட்டால் அந்த ஊழியத்துக்கு வந்திருக்கவே மாட்டேன். அல்லேலூயா. இந்த வேலையை கரசாங்க வேலையை விடணும்னு அவசியமும் கிடையாது. அல்லேலூயா. பேசி அநேக காரியங்கள் நடந்ததுனால தான் நான் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. அதனால் குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அல்லேலூயா. சபையாரே, நீங்கள் என்ன பாவம் செய்தாலும் முழுமையாக ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்தில் வாருங்க. அல்லேலூயா. தேவன் உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிப்பார். அல்லேலூயா. நான் இப்படித்தான் வாழ்வேன், இப்படித்தான் ஜீவிப்பேன், என்னை யாரும் அசைக்க முடியாது என்று நீ திமிரான வார்த்தைகளை பேசிக்கொண்டிருப்பாயானால் ஆண்டவர் அசைத்து விடுவார். அல்லேலூயா.
நேபுகாத் நேச்சரே அசைத்த தேவன், நீனும் நானும் எம்மாத்திரம். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளையே, வாழ்ந்த பரிசுத்தத்தோடு நம்ம ஜீவிப்போம், பரிசுத்தத்தோடு ஜீவிப்போம், வாழ்வோம். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த இறுதி காலத்தில் விரும்புவது பரிசுத்தம். அதனால்தான் குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு, அது நிச்சயமாய் அது தாமதிப்பதில்லை, நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதே இல்லை. அல்லேலூயா. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய், நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 4வது வசனம். அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பு அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே அந்த நாளில் பாருங்க, ஊழியத்துக்கு வந்து அநேக நிலங்களெல்லாம் விற்றாங்க. தேவனுடைய பரிசுத்தவான்கள் அப்போஸ்தலர்கள் பாதத்தில் கொண்டு வைச்சாங்க. அனனியா சபிராள் நிலத்தை விற்றாங்க, பாதியை வீட்டில் மறைச்சி வச்சுட்டு பொய் சொன்னாங்க. இவ்வளோதான் விற்றோம். அல்லேலூயா. உடனே பேதுரு சொன்னார், பரிசுத்த ஆவிக்கு பொய் சொல்வது ஏன், மறைப்பது ஏன் என்று சொன்ன உடனே அவர் காலில் விழுந்து செத்தார். அல்லேலூயா. ரொம்ப நேராச்சு இதை அறியாதபடி அவருடைய மனைவி வந்தாங்க, சபிராள். அல்லேலூயா. உடனே அவர்கிட்ட அந்த அம்மாட்ட கேட்டார், இவ்வளோத்தான் விற்றீங்களா? அந்த அம்மாவும் ஆமான்னு சொன்னாங்க. பொய் சொல்வதற்கு இருவரும் ஒருமுறைப்பட்டதென்ன? அந்த அம்மா விழுந்து செத்தாங்க. அல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளை திருவந்து எடுக்க போகிறோம், விசுவாசியாக சபையில் இருக்கிறோம், பொய் மட்டும் சொல்லவே கூடாது. அல்லேலூயா. பொய்க்கு தலைவன் யாரு? சாத்தான். அல்லேலூயா. கொரிந்தியர் 3வது அதிகாரம், கொலேசியர் 3வது அதிகாரம், கொலேசியர் 3வது அதிகாரம், கொலேசியர் 3வது அதிகாரம் 9வது வசனம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவர் செய்கைகளையும் களைந்து போட்டு. அல்லேலூயா. அதனால் திருமணந்து எடுக்க போகும் தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பொய் சொல்றது ஒருவருக்கொருவர், சபையிலும் ஒருவருக்கொருவர் பெருமை பித்தலாட்டம் பொய் சொல்றது. அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீர்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. அல்லேலூயா. இன்னும் பழைய மனுஷனாயே இருக்கக்கூடாது. எப்போ ஞானஸ்நானம் பெற்றோமோ அப்பவுமே பழைய மனுஷனை களைந்து போட்டிருக்கோம். அல்லேலூயா. அதனால தன்னை சிருஷ்டிச்சவுடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. எப்போ ஞானஸ்நானம் பெற்றோமோ பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கோம், பரிசுத்த ஆவியின் சாயலாக நம்ம மாறி இருக்கோம். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அவருடைய வழிநடத்தல் பிரகாரம் நடந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது நம்ம பொய் சொல்லலாமா? அல்லேலூயா. அதனால எச்சரிக்கை தேவனுடைய பிள்ளைகளை. தீத்து 1வது அதிகாரம், தீத்து 1வது அதிகாரம் 3வது வசனம். பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்து நம்பிக்கை பற்றி தேவ பக்தியுள்ளவரான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. அல்லேலூயா. பொய்யுரையாத தேவன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பொய்யே சொல்கிற தேவன் கிடையாது, சாத்தான் தான் பொய் சொல்றவன். அதனால பொய்யுரையாத தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். நாமெல்லாம் ஏன் பொய் சொல்லக்கூடாது? உண்மையாக உத்தமத்தோடு ஜீவிக்கணும்.
உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாதுன்னா நமக்கு நித்திய ஜீவன் இருக்குது. இயேசுவை அறியாதவர்களுக்கு, உலகத்தாருக்கு நித்திய ஜீவன் கிடையாது. அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையும் கிடையாது. ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் ஆண்டவருக்கு காத்திருந்தார்கள், பரலோக ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அதனால் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற நித்திய ஜீவியத்தில் நாம் போய் அடைய வேண்டுமானால் நம்ம பொய் புரட்டு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கவே கூடாது. அல்லேலூயா. அதே போல யாக்கோப்பு 3வது அதிகாரம், யாக்கோப்பு 3வது அதிகாரம் 14வது வசனம். உங்கள் இதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். அல்லேலூயா. கடைசியாக வேதம் சொல்லும், உங்கள் இதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும், கசப்பான வைராக்கியம். அல்லேலூயா. சத்தியத்தை சொன்னால் சத்தியத்தை ஏற்று அதன்படி நடக்கணும். கசப்பான வைராக்கியம், இப்படி தான் ஜீவிப்பேன், இப்படி தான் வாழ்வேன், என்னை யாரும் அசைக்க முடியாது, அப்படியெல்லாம் நம்ம சொல்லவே கூடாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நினைச்சா ஒரு நிமிஷத்தில் நம்ம அசைச்சிருவார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அல்லேலூயா. அதனால் உங்கள் இதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் ஏன் சத்தியத்தை விட்டு வெளியே ஏறதுன்னா சத்தியத்தில் நிலை நிற்க முடிகிறது கிடையாது. அல்லேலூயா. எல்லா உலகம், எல்லா மாமிசம், குடி, கும்மாளம் எல்லாமே இருக்கிறது. அதனால தான் வெளியே இருக்கிறது. அல்லேலூயா. சத்தியத்தில் நிலை நிற்கணும். அல்லேலூயா. நமக்கு கொடுத்த ஆலயத்தில் நிலை நிற்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற ஆலயத்தில் நீ நிலை நிற்க முடியாவிட்டால் எப்படி நித்தியத்தில் போய் நிற்பார்? அல்லேலூயா. அதனால் விசுவாச குடும்பத்தாரே, சத்தியத்தில் நிலை நிறுங்க, சத்தியத்துக்கு தூணாயிருங்க. கர்த்தருடைய வருகையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம். உலா ஷம்பரபாரி கோஷி கலபா. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த காத்திருப்பு கூட்டத்துக்காக சோத்திரம். நாளை காலையில் நடக்க உபவாச கூட்டத்துக்காக சோத்திரம். திருவந்துக்காக சோத்திரம். எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். அந்த சபையரை ஆசீர்வதியும். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் திருநாமத்தை செபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல நன்மை என்றென்றைக்கும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை புரிந்து இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பாராக.